Dinamalar Cricket Festival presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தோம் பெஸ்டா. ஆனா டேபிள்ல இருக்க லாஸ்டான்னு சொல்லக்கூடிய SRH மும்பைக்கு இருக்காரு ஸ்கை. நாங்க இப்ப டேபிள்ல நம்பர் 5 சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் இன்னைக்கு மோதுறாங்க. சோ இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போகுது யார்? சூலூர்பேட்டை சூரியன்ஸா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாலங்குறிச்சி பஞ்சாப் கிங்ஸா? ஸ்ட்ரேயஸா இல்ல பேட்டா? வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம். வணக்கம் ஐடியர் மக்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சிட்டி. நெஞ்சி நீலே நானங்கள் எண்கள் நீலே அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய, அதாவது டீம் பர்ஃபார்மன்ஸை பார்த்து சந்தோஷமா இருக்கக்கூடிய பஞ்சாப் ஓனர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்ன குறை வச்ச தங்கச்செகிலா போட்டு அழகு பார்க்கலையா, அப்படி இருந்து ஏன் இப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சோகத்துல இருக்கக்கூடிய SRH ஓனர் மறுபக்கம்னு சொல்லிக்கலாம். சோ இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போகுது யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா SRHோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவியத்துக்கு பேர் போனவர் ரவிவர்மா, ஓப்பனிங்க்கு பேர் போனவங்க இந்த அபிஷேக் சர்மான்னு சொல்லக்கூடிய அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா SRHக்கு ஒரு பெரிய பிளஸ் ஓப்பனிங்க்கு. சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அதிரடி ஆடுவாங்க இந்த ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிராவிட்ஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடுவாங்க. சோ இந்த ரெண்டு காம்போவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல பெருசா ஜொலிக்காட்டி கூட போன சீசன் அவங்க ஏற்படுத்தின இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா எதிரணிக்கு வந்து ஒரு பயத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து ஓப்பனிங் காம்போ. சோ அது வந்து SRHக்கு ஒரு பெரிய பெரிய பிளஸ் சொல்லலாம். சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல் அடி பார்ட் 2 மாதிரி இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர், கால்சனா இருக்கட்டும், இஷான் கிஷனா இருக்கட்டும், கமிந்தோ மெண்டிஸா இருக்கட்டும், நிதிஷ் ரெட்டியா இருக்கட்டும், 4 பேருமே வந்து சூப்பரான மிடில் ஆர்டர் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல 7ஆம் அறிவு சூர்யா வந்து நம்ம யாரும் தெரியறதுக்கு முன்னாடி வந்து சர்க்கேஸ்ல வேலை பார்ப்பார்ல, அந்த மாதிரி வேலையை தான் இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹோப்ஸோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு போதி தர்மர் வகையரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பயங்கரமா ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ஒரு பிளஸ் தான். ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போலிங் லைன் அப் எடுத்தீங்கன்னா கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம் போலிங்ல. அதான் கேப்டன் கொடுக்குறாரு இல்லைங்க, நான் எங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா மற்ற போலர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. முக்கியமா வந்து முகமது சாமி வந்து பேக் டு ஃபார்ம் இல்லாதது வந்து நமக்கு பெரிய பெரிய டிராபேக். அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா யாரும் ஜொலிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கிட் வர்மா ஆகட்டும், திறந்த அன்சாரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஜொலிக்காதது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக். ஏன்னா உமன் கண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் போட்டா அப்படி நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ வந்து போலிங் லைன் அப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் ஃபார் SRHனே சொல்லுவேன். ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். யாரியா இவன் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தாங்க ஆரியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு CSK கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஆரியா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஒத்த ஆளாக இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை பதிவு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆரியா. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு ஓப்பனிங் இறங்குறாரு. அதை தொடர்ந்து வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொட்டு தான் 2 மேட்ச் ஆடிட்டு இருந்தா, இருந்தாலும் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் இருக்கு. அப்படி ஒரு பேட்ஸ்மேன் தான் வந்து பிரபு சிம்ரன். ஸோ அவங்க 2 பேர் காம்போ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு ஒரு பெரிய பெரிய பிளஸ்னே சொல்லலாம். எதிரணி போலிங் எல்லாம் பண்ணணுமா மறுபடியும் அதுக்கு இருக்காங்க இங்க மிடில் ஆர்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் வச்சிருக்கக்கூடிய பஞ்சாப்னே சொல்லலாம். ஸ்ரேயஸா இருக்கட்டும், மார்க்கோ ஸ்டைனிஸ், மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், நேகல் வதேராவா இருக்கட்டும், சஷாங்க் சிங், ஏன் போலர் ஜான்சன், மார்க்கோ ஜான்சன் கூட வந்து பாத்தீங்கன்னா CSK கூட அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான மிடில் ஆர்டர் வச்சிருக்காங்க, மிரட்டலான மிடில் ஆர்டர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பெரிய பிளஸ் ஃபார் பஞ்சாப். அப்படியே போலிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், சாகலா இருக்கட்டும், ஃபர்குசனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பிரைம் ஃபார்ம்ல இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். வழக்கம் போல பஞ்சாபுக்கு எல்லாமே பிளஸ்ஸா சொல்லி ஒரு மைனஸ் கூடவா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இன்னைக்கு மேட்ச் நடக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டாட்ஸே இல்லாததான் பஞ்சாப் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது கடைசியா SRH கூடயே எடுத்துக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச்ல கடைசி 5 மேட்ச்ல 4 மேட்ச் SRH தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தான் பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல பஞ்சாப் கொடுக்கல. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் ஃபார் பஞ்சாப்னே சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்பொழுது யாருப்பா இந்த மேட்சை ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹோம் கிரவுண்ட் இந்த சீசன்ல எல்லா டீமுக்கே ஒரு அன்லக்கியா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஹைதராபாத் SRH ஹோம் கிரவுண்ட் நடக்குது. ஸோ அதெல்லாம் முறியடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீமா SRH வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்சை ஜெயிக்க போகுது பஞ்சாப். என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஒரு சூப்பரான பேட்டிங் ட்ராக், ஹை ஸ்கோரிங் பேட்டிங் ட்ராக் தான் ஹைதராபாத்.
சுமாரான ஒரு போலிங் லைனப் வச்சிருக்க SRH வந்து பாத்தீங்கன்னா கம்பேக் கொடுத்து ஜெயிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போறது பஞ்சாப் தான். இதை நம்பி வந்து பாத்தீங்கன்னா கண்ட ஆப்ல காசை போட்டு ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers. Powered by கேபின். ஹலோ டிரைவர் பார்ட்னர்ஸ். வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.